Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 6 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, write a Python program using logical operators. Second question, write a Python program using bitwise operators. Third question, create a Python program using logical and bitwise operators. First question, write a Python program using logical operators. So program la x variable க்கு 7 value வந்து நம்ம assign பண்ணிருக்கோம். First coding ல print. இப்போ நம்ம இன்னைக்கு lab sessionல வந்து logical operatorsம் bitwise operatorsம் தான் பார்க்க போறோம். இதுல first questionல வந்து நம்ம logical operators பார்க்கிறோம். So logical operators அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல and, or, not இந்த மூணும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இத நான் உங்களுக்கு கிளாஸ் செஷன்ல சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்க்கான கிளாஸ் செஷன்ல உங்களுக்கு நான் அத பத்தி நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இல்லைங்களா? சோ இந்த லேப் செஷன்ல நம்ம லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் நாட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அவுட்புட் எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாருங்க. print logical and x value வந்து 7 இருக்கு. 7 greater than 5 and 7 less than 10. so and conditionல நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x value வந்து நம்ம கொடுத்திருக்க வேல்யூ விட greatest-ஆ இல்ல less than value-ஆ அப்படின்றத செக் பண்றோம். so x value பாத்தீங்கன்னா இதுல 7 இருக்கு. 7 வந்து 5 விடவும் greatest number தான். அதே மாதிரியே 7 வந்து 10 விடவும் lowest number தான். அதனால இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தது அப்படின்னும் போது நமக்கு அவுட்புட்ல பாருங்க ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? செகண்ட் கண்டிஷன் லாஜிக்கல் ஆர் x is greater than 5 or x is less than 10. அதாவது 7 வந்து 5 விட greatest வேல்யூவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 விட லோயஸ்ட் வேல்யூவாகவும் இருக்கலாம். சோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ட்ரூ தான். ஆர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா நமக்கு அவுட்புட்ல ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்திருக்க கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் நமக்கு அவுட்புட்ல வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சோ நம்ம கொடுத்திருக்க எக்ஸ் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்றதுனால நமக்கு அவுட்புட் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டுது. சரிங்களா? அடுத்தது லாஜிக்கல் நாட். அதாவது x is greater than 5 and x is less than 10 கொடுத்திருக்கோம். முன்னாடி பாருங்க நாட் அப்படின்னு கொடுத்திருக்கோங்களா? அதாவது x வேல்யூ வந்து 5 விடவும் ஹையஸ்ட் வேல்யூ தான். அதே மாதிரி 10 விடவும் லோயஸ்ட் வேல்யூ தான். சோ நார்மல் கண்டிஷன் பண்ணி இதனுடைய அவுட்புட் வந்து ட்ரூ. பட் நம்ம நாட் ஆபரேட்டர் யூஸ் பண்றதுனால நமக்கு ஃபால்ஸ் அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நியூ ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? சோ நம்மளுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம இப்ப செய்யறது 6th லேப் அப்படின்றதுனால 6
lab -6 Roman 1.py கொடுத்துட்டு எந்த டேட் எந்த மந்த் எந்த இயர் செய்றோம் அப்படின்றத சேவ் கொடுத்துக்கோங்க. சோ சேவ் பண்ணியாச்சுங்களா? இப்போ ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க, நமக்கு ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? செகண்ட் क्वेश्चन, write a Python program using bitwise operators. சோ இதுல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸ்க்கான பைனரி ஈக்குவலன்ட் வேல்யூஸை வச்சு தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம போட போறோம். சரிங்களா? சோ கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா a b அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு a வேரியபிளுக்கு 16 b வேரியபிளுக்கு 13 நம்ம டெசிமல் வேல்யூஸை அசைன் பண்ணிருக்கோம். சோ இதுக்கான பைனரி வேல்யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60க்கான பைனரி வேல்யூ வந்து 00111100. அடுத்தது 13க்கான பைனரி வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 00001101. சோ கண்டிஷன்ஸ் பாருங்க, பிட்வைஸ் ஆபரேட்டர்ல a and b. சோ இதுக்கான பைனரி வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த ரெண்டு பைனரி வேல்யூஸ் செக் பண்ணி பார்க்கிறோம். இதுல எதனுடைய கண்டிஷன் வந்து if both conditions are true அப்படின்னும் போது அதனுடைய கண்டிஷனுக்கு மட்டும் நமக்கு அவுட்புட் வந்து 1 ன்னு வரும் பாருங்க. அதாவது 01 தான், 000 11 ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 111 மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 100 100 0000. சோ நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா 12 ன்னு பிரிண்ட் ஆகி காட்டும். அடுத்தது a or b, அதாவது கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஏதாவது ஒரு அவுட்புட் வேல்யூ வந்து 1 ஆக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து 1 ன்னு பிரிண்ட் ஆகி காட்டும். சோ பாருங்க, கண்டிஷன்ல 011 000 111 111 101 101 00000. சோ இதுக்கான பைனரி வேல்யூ இதுதான். இதுக்கான டெசிமல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 61. அடுத்தது பிரிண்ட் நாட் a, அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் வேல்யூக்கான நெகட்டிவ் வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? சோ நமக்கு அவுட்புட் வேல்யூல என்ன காட்டும் சொல்லி பாத்தீங்கன்னா -61 அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல காட்டும். புரியுதுங்களா? அடுத்தது a XOR of b, அதாவது நம்ம கொடுத்திருக்க கூடியதுல ஏதாவது ஒண்ணுத்தினுடைய அவுட்புட் மட்டும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் ட்ரூன்னு காட்டும். மத்தபடி போத் நம்பர்ஸுமே பாத்தீங்கன்னா சேம் வேல்யூஸா இருந்ததுன்னா அதனுடைய அவுட்புட் வந்து 0 தான் காட்டும். சோ இதுல பாருங்க 011 000 110 110 101 101 remaining 0000. சோ இதனுடைய டெசிமல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 49. அடுத்தது பிரிண்ட் a double less than 2, அதாவது லெஃப்ட் சைடுல நம்ம என்ன பண்ணா 2 பைனரி வேல்யூஸை மூவ் பண்றோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அவுட்புட் என்ன காட்டும் சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடுல இருந்து 2 zeros நம்ம என்ன பண்றோம், ரைட் சைடுக்கு மூவ் பண்ணி வந்துடுறோம். அப்ப அவுட்புட் என்ன காட்டும் சொல்லி பாத்தீங்கன்னா 1111 0000 காட்டும். சோ இதனுடைய அவுட்புட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ 240 நமக்கு அவுட்புட்ல காட்டும். அடுத்தது a double greater than 2, அதாவது நமக்கு லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு 2 zeros மூவ் பண்ணிட்டு போயிடும், 2 டெசிமல் வேல்யூஸ் மூவ் பண்ணிட்டு போயிடும். சோ இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைடுல இருக்க ஜீரோஸ் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆயிடுச்சுன்னு போது நமக்கு அவுட்புட்ல பாருங்க 00001111 காட்டும். அப்ப இதுக்கான டெசிமல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 15. சரிங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பாத்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க.
பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்கை டைப் பண்ணிக்கோங்க. கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 6.lab-6 roman2.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்டுக்கான அவுட்புட் 12 காட்டுதுங்களா, செகண்டுக்கான அவுட்புட் 61 காட்டுதுங்களா, தேர்டுக்கான அவுட்புட் -61 காட்டுதுங்களா, அடுத்தது ஃபோர்த்துக்கான அவுட்புட் 49 காட்டுதுங்களா, அடுத்தது ஃபிஃப்த்துக்கான அவுட்புட் 240, சிக்ஸ்த்துக்கான அவுட்புட் 15 காட்டுதுங்களா. ஸோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்வைஸ் ஆபரேட்டர் அப்படின்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கிரியேட் a Python program using logical and bitwise operators. So logical and bitwise operators. So combination of logical and bitwise operators நம்ம இதுல பார்க்க போறோம். A வேல்யூக்கு 10 னும் B க்கு 4 னும் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கோம். So first conditionல வந்து பாத்தீங்கன்னா and செக் பண்றோம். A is greater than B and A is less than B. அதாவது 10 வந்து B விட greatest வேல்யூவா, அதே மாதிரியே 10 வந்து B விட lowest வேல்யூவா செக் பண்ணி பார்க்கிறோம். So 10 வந்து B வேல்யூ விட greatest தான், ஆனா B வேல்யூ விட lowest கிடையாது. அதனால இதோட அவுட்புட் வந்து நமக்கு false ன்னு print ஆகி காட்டும். சரிங்களா. அடுத்தது லாஜிக்கல் OR. A is greater than B or A is less than B. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இருந்தாலும் அவுட்புட் வந்து ட்ரூன்னு காட்டும். A வந்து B விடவும் கிரேட்டஸ்ட் வேல்யூ தான், ஏன்னா 10 வந்து 4 விடவும் கிரேட்டஸ்ட் வேல்யூ தான், ஆனா 10 வந்து 4 விட லோயஸ்ட் வேல்யூ கிடையாது. பட் ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இருக்கிறதுனால அவுட்புட் நமக்கு ட்ரூன்னு காட்டும். சரிங்களா. அடுத்தது நாட். நாட் அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, A is greater than B and A is less than B கொடுத்திருக்கோம். சோ கண்டிஷன் படி இது வந்து ஃபால்ஸ், பட் நம்ம நாட் ஆபரேட்டர் முன்னாடி கொடுத்திருக்கிறதுனால இதோட அவுட்புட் வந்து நமக்கு ட்ரூன்னு காட்டும். நம்ம அவுட்புட்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. சோ அவுட்புட் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் தான் இருக்கும். அடுத்தது பிட்வைஸ் ஆபரேட்டர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் A and B, இதோட அவுட்புட் வந்து 0ன்னு இருக்கும். அடுத்தது ஆர் செக் பண்ணி பாக்குறீங்க, அதோட பைனரி ஈக்குவலண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதோட அவுட்புட் 14ன்னு காட்டும். அடுத்தது எக்ஸ்ஆர்ல பாத்தீங்கன்னும் போது நான் முன்னாடியே உங்களுக்கு பிட்வைஸ் ஆபரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவா இருந்தா மட்டும் உங்களுக்கு அவுட்புட் வந்து 1ன்னு காட்டும். அதனுடைய டெசிமல் வேல்யூ நம்ம அவுட்புட்டை எழுத போறோம். அதுதான் எக்ஸ்ஆர்ன்றது. அடுத்தது மூவ் 2 பைனரி பிட்ஸ் டு லெஃப்ட் சைடுன்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து கண்டிஷன் படி அதுக்கான அவுட்புட் வந்து 14 காட்டும். சரிங்களா. சோ இது நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்க ப்ரோக்ராம்க்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்க்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 6.lab-6 roman3.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு காட்டிடுச்சுங்களா. செகண்ட் ஆர்ல பாத்தீங்கன்னா ட்ரூன் வந்துருச்சு, தேர்ட்ல ட்ரூன் வந்துருச்சு. அடுத்தது பிட்வைஸ் ஆபரேட்டர்ல செக் பண்ணி பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 0 வேல்யூ, செகண்டுக்கு 14, தேர்டுக்கு 14, அதே மாதிரி ஃபோர்த்துக்கு வந்து 14 நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா. சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லாஜிக்கல் அண்ட் பிட்வைஸ் ஆபரேட்டர் லேப் செஷன்ல நம்ம லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸை எப்படி வந்து பிராக்டிக்கலா ஒர்க் பண்ணி பார்க்கறது, அதே மாதிரி பிட்வைஸ் ஆபரேட்டரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். இதை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா தியரி செஷன்ல சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.